கொஞ்சம் சொற்ப நேரத்துல அது மறைந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னு ஒரு சீக்கிரட் சொல்லித்தரட்டா. கர்த்தருடைய வார்த்தை தேவன் கொடுக்கிற வார்த்தையாக இருந்தால் உங்களை சீர்திருத்துகிற வார்த்தை. நீங்கள் சீர்திருந்தும் பொழுது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறும், நீங்கள் கண்ணீர்கள் மாறும், துக்கங்கள் மாறும், வேதனைகள் மாறும். நீங்க சும்மா நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப, கண்ணீரோடு இருக்கிறாயா வேதனையோடு இருக்கிற, இப்படி எல்லாம் வார்த்தைகள் கேட்கும் போது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆறுதலா இருக்கும். அப்புறம் என்ன செய்யும்னா மறுபடியும் அந்த வேதனை நமக்குள் பெருகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது தேவன் கொடுத்த வார்த்தை அல்ல. தேவன் கொடுத்த வார்த்தையா இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா கர்த்தருடைய பிள்ளைகளே? ஆறுதலோடு தேற்றுதலோடு நம்ம முழுமையாக அந்த காரியங்கள் வழி நடத்தும். முதல்ல நம்மள்ட்ட ஆண்டவர் நம்ம தேற்றப்படணுமா, நம்ம ஆற்றப்படணுமா, நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாறணுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம முதலாவது செய்ய வேண்டியது நம்மளை முழுமையா தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்மளுடைய பாதத்துல நம்மளை